ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் பேபி. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபயரிங் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு லான்ச் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்குற ஸ்டேஜ் இது. ஓகேங்களா? ரெஃபரல் கொடுத்து டீம் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு லெவலில் கமிஷன்ஸ் அமௌண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி சைன்இன் பண்ணிவிட்டு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, எப்படி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணாலுமே சரி, யாரோட லிங்க்கில் ஜாயின் பண்ணாலுமே சரி, நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனதுமே உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தே ஆகணும் இல்லையா? அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்ற 6 to 8 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்ட், நியூமரிக், ஆல்ஃபபெட் ரெண்டுமே கலந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோட், அந்த இடத்துல எனக்கு வந்து இன்விடேஷன் கோட் பிளாங்காக காட்டுது. ஓகேங்களா? நான் வந்து வீடியோக்காக அந்த மாதிரி பிளாங்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரோட லிங்க் டச் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்களோ அவங்களோட இன்விடேஷன் கோட் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சைன்இன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இருக்கேன், ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ளார வந்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ப்ராடக்ட்டு இப்போ லான்ச் ஆகியிருக்கு, இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குது அப்படின்றத ஹோம் பேஜில் ஷோ பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா மை ப்ராடக்ட் இன்விடேஷன், அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அபவுட் ஆப்பாக வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போனஸ் அப்படின்றது நம்ம ஏதாவது கோட் கொடுப்பாங்க, அந்த கோடை காப்பி பண்ணிங்கன்னா அந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். டீம் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கீழே எத்தனை டீம் இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும். மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகுது, எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஜாயினர்ஸ்க்கு இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் இப்போ தான் உள்ளே வந்தேன் அப்படின்றவங்க ஒரு சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயினிங் போனஸ் வந்து மேம் கிட்ட போய்ட்டு நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு கேப்சா கொடுப்பாங்க, அது வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மேம்க்கெலாம் மெசேஜ் பண்ணிவிட்டு குரூப்லலாம் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த ஹோம் பேஜில் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் சொல்லிவிட்டு அதை வந்து கெட் கொடுக்க சொல்லி காட்டும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து கெட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் ஏறிடும். இந்த இடத்துல மை ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியுமே ஆப்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கெட் கொடுக்குற மாதிரி, சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில், கீழே செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன ரேட்டில், எவ்வளோ சைக்கிள்ஸில் ரன் ஆகும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ₹570 பணம் கட்டினீங்கன்னா 42 நாள் வேலிடிட்டி, டெய்லியுமே ₹25 உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ₹1053. சேம் அதே மாதிரி ₹2900 கட்டினீங்கன்னா 45 நாள் வேலிடிட்டி, ₹127. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே அதே மாதிரி ₹3600 கட்டினீங்கன்னாக்கா ₹172. டோட்டல் ரெவன்யூ இவ்வளோ நாள், சைக்கிள்ஸ் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மீ பேஜ் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் மீன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் தான் உங்களுக்கு நீங்கள் வித்ரா பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கீங்க, எவ்வளோக்கு ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே தான் காட்டும். உங்களுக்கான டீம் கமிஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கீழே டீம் எவ்வளோ போயிருக்கு எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் கீழே பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பேங்க் புக்கில் உங்களுடைய நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்குதோ அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். தயவுசெய்து ஒரு மிஸ்டேக் கூட பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா சில ஆப்ஸில் வந்து நம்ம போய் சிசியில் கேட்டோம்னாக்கா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆப்ஸில் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். பார்த்து நிதானமாக நான் உட்காந்து 4 தடவை யோசித்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். செகண்ட் ஒன்றில் உங்களுக்கு அதாவது பேங்க் புக்கில் இருக்க என்ன நேம் இருக்குதோ அந்த நேம் கொடுங்க. அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்த பாக்ஸில் ஐஎஃப்எஸ்சி கோட், கீழே அடுத்த 5th பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கு அந்த பாஸ்வேர்டு ஒன்று வரும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மை கூப்பன் இருக்குது, கேஷ் டீட்டெயில்ஸ் இருக்குது, சேஞ்ச் பாஸ்வேர்டு இன்னும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிசி ரெஸ்பான்ஸ் இருக்கும், இல்லை மேனேஜர் இருக்காங்க, அவ்வளோதான். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஆப் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஃபயரிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறதுனால சைக்கிள்ஸ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ராஃபிட் பார்க்குற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ
இந்த லிங்க் வேணும்னாக்கா இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் குரூப்போட அட்மின் கிட்ட நீங்கள் லிங்க் கேட்டிங்கன்னா அவங்க லிங்க் கொடுப்பாங்க. கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணுற பர்சன்ஸ் மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க. என்கிட்டன்னு இல்லை, எந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் லிங்க் கேளுங்க, லிங்க் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியலன்னா லிங்க் வாங்கவே வாங்காதீங்க. என்கிட்டன்னு இல்லை, யார்கிட்டையுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கால் ஒரு டீமே ஃபுல்லாக ஃபயர் பண்ணி விட்டு ஐடி தூக்குற அளவுக்கு நமக்கு சுச்சுவேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் யோசித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுற என்கிட்ட ஜாயின் பண்ணுற பர்சன்ஸ்க்கு சைட் போனஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ வேணும்னாக்கா லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் 570 கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பேடிஎம் இல்லாத பர்சன்ஸ் மட்டும் ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க ரீசார்ஜ் பண்ணுறது. நார்மல் தான், இல்லை வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. இந்த ஆப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா எனக்கு பர்சனலில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.